வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி நான் உங்ககிட்ட சில டிசிஷன்ஸ்லாம் நீங்கள் யோசித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதாவது மெடிக்கல் டிசிஷன்ஸ், அதாவது மருத்துவ ரீதியான முடிவுகள். அது வந்து சில சமயம் வந்து இந்த ஒன்று இருக்குன்றதுக்காக அதை பண்ணக்கூடாது. அதனால் உங்கள் டாக்டருங்கிட்ட நீங்கள் கேட்கும்போது அந்த பிரச்சனை, இப்போ ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன கெடுதல், என்ன நன்மை, பண்ணால் என்ன நடக்கும், பண்ணாட்டி என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கணும். இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஆப்ரேஷன்னால் என்னென்ன நன்மைகள்னு சொல்லிடுவாங்க பொதுவாக. அந்த ஆப்ரேஷன் பண்ணாட்டி என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கணும். ஏன்னா வந்து சில டிசிஷன்ஸ்லாம் வந்து இருக்குன்றதுக்காக சில பேர் பண்ணிடுறாங்க. அதனால தான் சொல்கிறேன். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ரைல்ஸ் டியூப்னு ஒன்று இருக்குது. அதாவது மூக்கு வழியாக ஒரு சின்ன டியூப் விடுவாங்க, வயிறு வரைக்கும் போகும். அது வாய் வழியாக விட்டால் முடியாது, அதுக்காக மூக்கு வழியாக விடுவாங்க. அது மூக்குக்குள்ளே இல்லை, மூக்குலேருந்து வயிற்றுக்குள்ளே தான் போகுது. அது லங்ஸ்குள்ளே போகல. ஸோ மூக்கு வழியாக வயிற்றுக்குள்ளே போகும் அந்த ரைல்ஸ் டியூப்ன்றது. அது வந்து ஃபீடிங்க்காக, அதாவது உணவு வாயால் சாப்பிட முடியாதவங்களுக்கு அதை போடுவாங்க. இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தேவையா அப்படின்றத யோசித்து பண்ணணும். ஏன்னா ஒரு தடவை போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது அதனால் வந்து அது டெம்பரரியாக கொஞ்ச நாள் தான் அவங்களுக்கு தேவைப்படும். அதனால் அவங்க பயன் அடைவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த முடிவை எடுக்கணும், போடுறதா போடாதான்னு. ஏன்னா போட்டுட்ட பிறகு நீங்கள் அதை எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது ஒருத்தவங்களுக்கு சாப்பாடை கையிலேருந்து எடுக்கிறதுக்கு அளவுக்கு சிமிலர், அதை மாறி அது. அதனால் நீங்கள் அதை போடணுமா இல்லையா அப்படின்றது வந்து உங்கள் டாக்டருங்கக்கிட்ட அதை போட்டால் என்ன பலன், போடாட்டி என்ன ஆகும் அப்படின்னும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எந்த மருத்துவ ரீதியான டிசிஷனுக்கும் பண்ணாட்டி என்ன ஆகும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வணக்கம்.